Hello friends, welcome back to our channel. Happy Varum. Happy Varum இப்போ வந்து நொந்து போட வாழும். ஆமா. சோ உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குது. இங்க தொடு. சோ இந்த வீட்டோட கடைசி vlog இதுதான் நினைக்கிறேன் மாமா. இந்த வீட்ல நாங்க பண்ற கடைசி vlog வந்து இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இன்னைக்கு கடைசியா இருக்க போற நாள் இதுதான். ஆமா. சோ இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock நாங்க வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ வீட்டை விட்டு வெளியே போறோம். டைட்டில் வச்சிருவோமா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். எத்தனை தடவை போவீங்க? சோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பரான இன்ஃபர்மேட்டிவான vlog தான் பாப்பீங்க. பேக்கிங் பண்ணும்போது எப்படி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் நாங்க எப்படி வந்து நூடுல்ஸ் ஆகி பேக் பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கு பேக்கிங் டே எப்படி போகுதுன்னு தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஒரு நாட்டை விட்டு நாடு போறதுதான் பெரிய கஷ்டம் போல, வீட்டை விட்டு வீடு மாறுறதுல ஈஸியா தெரியுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. ஸோ ரொம்ப ரொம்ப டஃப். அது கூட நம்ம டைரக்டா இந்தியா போறோம்னா கூட பரவாயில்ல. ஸோ வந்து இந்தியா போயிட்டு ஜெர்மனிக்கும் போறோம் அப்படின்றதுனால எந்தெந்த பொருள்லாம் ஜெர்மனிக்கு எடுத்துட்டு போகலாம் அதெல்லாம் ஒரு டப்பா, எந்தெந்த பொருள் எடுத்துட்டு போகலாம் ஆனா வேணான்னு வந்து டபுள் மைண்டடா இருக்கும் அது ஒரு டப்பா, வேணாவே வேணாம் ஆனா இந்தியாவுக்கு வேணும்ன்றதுல இன்னொரு ஒரு டப்பா. புரியல. ஆமா, எங்களுக்கும் புரியல. அந்த அளவுக்கு தான் வந்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறோம். பாதி பேக் பண்ணி ஷிப்புக்கு அனுப்பிச்சாச்சு. பாதி இல்ல, அதுல ஒரு 200 கேஜி நாங்க தள்ளிட்டு வரோம். நம்ப முடியுமா அவங்களால? 200 கேஜி நாங்க எடுத்துட்டு வரோம் கிட்டத்தட்ட. ஃளைட்ல நாங்க எங்களோட சேர்த்து 200 கேஜிஸ் வந்து கையில நாங்க எடுத்துட்டு வரோம். பிளஸ் 150 கேஜிஸ் பிளஸ் ஒரு பெட், குயின் சைஸ் பெட், சோஃபா எல்லாமே வந்து கார்கோல ஷிப்ல போட்டுட்டோம். ஆல்ரெடி நான் டீடைல்ஸ் சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு முன்னாடியே, கார்கோ டீடைல்ஸ்லாம். ஸோ அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்ப இந்த ஓல் வீட்டையும் வந்து நாங்க அப்படியே தொடச்சி பாத்தீங்களா, ஏன்னா வீட்டுல ஒரு பொருள் இல்லை எங்களை தவிர. சோ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போறோம். பிளஸ் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்து வீடு காலி பண்றாங்க, சிங்கப்பூர்ல வந்து என்னெல்லாம் ப்ரொசீஜர் பாப்பாங்கன்றதையும் இந்த வீடியோல வந்து நாங்க இன்க்ளூட் பண்றோம். ஓகேங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரேடியா போக வேண்டியது, அவ்வளோ டயர்டா இருக்குங்க, முடியல. ஓகே, வெக்கேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சதோ ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தது வந்து இந்த கிராசரி பேக் தான். பேக் இல்லை, கிராசரி குடோனே வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் வந்து இந்தியா போயிட்டு வந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 90 கேஜிஸ் கிட்ட திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் இந்தியாவிலேருந்து. அதில் கிராசரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எடுத்துன்னு வந்தோம். சடனாக தான் எங்களுக்கே ஜெர்மனி பிளான் தெரியுன்றதுனால என்னடா பண்ணுறது இவ்வளோ கிராசரிஸ்ன்ட்டு வந்து யோசித்தோம். கொஞ்சம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எங்கள் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அண்ணாங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு யோசித்தோம் சடனாக. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டோம், அவங்களும் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ வந்து இங்கே இருக்க இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா ஐட்டம்ஸும் வந்து நாங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற அந்த அண்ணாங்களுக்குலாம் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி அவங்களுக்கு கொடுத்தா யூஸ் ஆகும்னு யோசித்தோம். பட் அவங்க வந்து அவ்வளோ இதுவாக வந்து வாங்கிட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் 3 months கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் இதுக்கப்புறம் கிராசரிஸ்க்கு அவ்வளோவா செலவே பண்ண தேவையில்லை. நாங்கள் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் அந்த மணியை சென்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க அப்படி சொன்னதுமே எங்களுக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. ஓகே, நல்ல ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ கிராசரி வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கிளீனிங். ஒரு வீட்டை வந்து வெக்கேட் பண்ணுறோன்னா சிங்கப்பூரில் அவங்க எப்படி வந்து நம்மக்கிட்ட வீட்டை கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து ஒப்படைக்கணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலானிகா குட்டி எல்லாரையும் இருக்கிறா, அதனால் நாங்கள் ஓனாலாம் க்ளீன் பண்ணல. இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் க்ளீனர்ஸை வந்து கூப்பிட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ இவங்க வந்து உங்களோட வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரேட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. க்ளீனிங்கில் இருக்கிற சொல்யூஷனாக இருக்கட்டும், க்ளீனிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து நாங்கள் ஃபுல் வெக்கேட் பண்ணுற அந்த ப்ரொஃபஷ்னல் க்ளீனிங் கிட்டே கொடுத்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் அவங்களே வந்து பார்த்தாங்க. நீ பண்ண காரணம்னா நீ தான் பண்ண. நீ டாடி
அப்ப சொன்னா நம்ம மூவிங் அவுட் கிளீனிங்ன்றதுனால ஸ்விட்ச் போர்ட்லேருந்து நூக் அண்ட் கார்னர் எல்லாமே கபோர்ட்ஸ் இன்டீரியர்லேருந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. தள்ளு 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 தள்ளுடா குழந்தைக்கு போய மாமா. திரும்பி வாங்க. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு இந்த பேக்கிங்லேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல் தான். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ரேப்புன்னு சொல்கிறாங்க. குக்கிங்க்கு நம்ம வந்து கிளிங் ரேப் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது ஸ்ட்ரிங் ரேப்பு. நல்லா திக்காக இருக்கும் இந்த பேப்பரு. ஸோ இதை வச்சு நல்லா டைட் பண்ணி பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணாமல் சூப்பர் டூப்பராக இருந்துச்சு இந்த பேக்கிங் பண்ணும்போது. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிங் ரேப் வந்து எங்களுக்கு கார்கோவில் இருக்கவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா சோஃபாவோட 2 சீட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இதை வந்து சேஃபாக கொண்டு போகிறது, பாக்ஸ்லேயே வச்சு பேக் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அவங்க இந்த ஸ்ட்ரிங் ரேப் வந்து வாங்கிக்கோங்க, அதில் வச்சு நல்லா டைட்டாக பேக் பண்ணிங்கன்னா அது நம்ம ஏர்போர்ட்டில் பண்ணுற பேக்கிங் மாதிரி ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வாங்கினோம். பட் எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சின்னதாக வந்து நம்ம ரேப் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் வெக்கேட் பண்ணுறீங்க இல்லை எதனா பேக்கிங்னா இது கண்டிப்பாக வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணி இப்படி பாக்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ தான் ஃபுல் க்ளீனிங்கும் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு கடைசியாக நம்மளும் ஒரு லைட்டாக ஒரு க்ளீனப் பண்ணிவிட்டு ஓனர்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸையும் கடகடன்னு எடுத்து வெளியே வச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த சோஃபாவோட 2 பீஸு. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ரேப் பண்ணோம். ரொம்ப 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 சூப்பராக வந்து இருந்துச்சு. ஏர்லைன்ஸ்லேயுமே வந்து அக்செப்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்கும் போது. ஸோ சூப்பர் டூப்பர். இந்த ஸ்ட்ரிங் ரேப் மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர்ல செக்யூர். இங்க பாரு காட்டு. இது நிலானிகா கிஃப்டா. ஐ எனக்கு பிடிச்ச ஆல்மண்ட்ஸ். ஸோ எங்களோட பக்கத்து சைனீஸ் ஆண்டி எனக்கு வந்து விஷ் பண்ணி குட் லக் சொல்லிட்டு எங்களை வாழ்த்துனாங்க. ரொம்ப வருஷம் இருக்கு. நியர்லி 4 இயர்ஸ்ல இந்த ஹவுஸ்ல கிட்டத்தட்ட பரவாயில்ல. 9 வருஷம் விட்டு போகும்போது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நெய்பர்ஸ் நம்ம வாழ்த்து அனுப்புறாங்களே. காட்டு மாமா. ஸோ இந்த நிலானிகா குட்டிக்கு வந்து பார்த்தானா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. தேங்க்யூ ஆண்டி. அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. கண்டிப்பாக இந்த வீட்டோட அவங்கள தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அண்ட் டெனாயின் நம்மளோட வீட்டோட ஃபைனல் அவுட்புட் வந்து இது தாங்க. ஸோ ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பலன்னு இருக்குல்ல. ஸோ 4 இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கிறோம். ஸோ எங்களோட அப்ஸ் அண்ட் டவுன், சேட் அண்ட் ஹாப்பி எல்லா எமோஷன்ஸும் இந்த வீடு வந்து பார்த்துருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடுனே வந்து சொல்லலாம். நிலானிகா வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு வந்தப்போவும் இந்த வீட்டுக்கு தான் வந்தா. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடை வந்து நாங்கள் ரொம்ப 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 மிஸ் பண்ண போகிறோம். ஓகே, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெக்டியிலேருந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் நேற்றே எல்லாமே செஞ்சு வச்சேங்க. ஆனால் சப்பாத்தி தான் செஞ்சேன். அதை போட்டு எடுத்து வரதுக்குள்ளே பசி தாங்க மாட்டோம் அப்படின்றதுனால மெக்டியில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு அந்த சப்பாத்தியை வச்சுக்கலான்னு சொல்லிட்டோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்படி தான் பொழப்பு ஓடுது. இந்த பேக்கிங் திங்ஸ் பண்ணும்போது நிறைய வந்து வெளியே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் சிங்கப்பூரை விட்டு கிளம்புறோண்டான்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றோம். ஸோ 2 பேருக்கு வந்து காஃபி மெக்டியில் எங்கள் 2 பேருக்கு காஃபி வாங்கியாச்சு. நிலானிகாவுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ், அதுக்கப்புறம் கார்ன் தான். அவளுக்கு மட்டும் நான் சப்பாத்தி போட்டு கொடுத்துருவேன் வீட்டிலேயே. அதுக்கப்புறம் சாசேஜ், 2 பேருக்கு சாசேஜ். இதுக்குள்ள நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இந்த டப்பாக்குள்ளேருந்து நிலானிகா குட்டிக்கு வந்து கார்ன், அதுக்கப்புறம்
ஹேஷ் ப்ரௌன். ஸோ இதெல்லாம் வச்சு நிலானிக்காவை வயிறு ஃபில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ட்ரெஸ் மட்டும் நாங்க யூஸ் பண்ணல. இங்க வாஷிங் மிஷின்ல துவைச்சு இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து காய வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இதெல்லாம் நிலானிகா குட்டியோட நியூ ட்ரெஸ்ஸஸ். ஸோ ரீசெண்ட் டைம்ல போட்டதெல்லாம் கடைசியா ஒரு வாஷ் போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு ட்ரெஸ் மாதிரி வந்து கன்சிடர் பண்ணிட்டோம். போட்டு அப்படியே குப்பையில போட்டு கிளம்பணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங்கு. நாங்க வந்து இந்த வீட்டுல ஆல்மோஸ்ட் 4.5 இயர்ஸ் கிட்ட இருக்கிறோம். ஸோ நிலானிகா வந்திருக்கிறா, கிறுக்கிருப்பா, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு வீட்டு காலி பண்றோம்னா பெயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. ஸோ சின்ன சின்ன பெயிண்ட் தான் வந்து ஸ்கிராச்சஸ் வந்திருக்கும், இல்ல அது பக்கு மாதிரி பேத்துட்டு வந்திருக்கும், இல்ல கிறுக்கி இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு வீட்டையே பெயிண்ட் பண்றதுலாம் வந்து நமக்கு ரொம்ப செலவாகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா ஷாப்பி வெப்சைட், இங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னா ஷாப்பி, லசாடா அந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டேன் பார்த்து. ஸோ எங்க வீட்டு கலர் வந்து என்னன்னா இது வந்து ஐவரி எல்லோன்ற கலர், இது ஒயிட். ஸோ எங்களுது வந்து ஒயிட்டும் இல்லை எல்லோவும் இல்லை, ரெண்டும் மிக்ஸ் ஆன கலர். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண அந்த கலர் வந்துடும் சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் வாங்கினேன். ஸோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ரோலர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே இப்படி ரோல் பண்ணீங்கன்னா பெயிண்ட் அந்த ரோலர் மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யாருன்னா வீட்டை விட்டு காலி பண்றீங்க அப்படின்னா இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. காஸ்ட் வந்து அஃபோர்டபுள் தான். இது ஒரு $4 அவ்வளவுதான் வந்துச்சு. ஒன்னு வந்து $4 தான். நெக்ஸ்ட் வந்து காமிடா நான் எப்படி மிக்ஸ் பண்ணி அடிச்சேன்னு அது சொல்ல மாட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எங்க வீட்டுல ஒயிட்டும் இல்லை அந்த ஐவரி எல்லோவும் இல்லையா, ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை வச்சு அப்படியே வச்சு தேய்ச்சி பண்ணிட்டேன். பக்காவா எங்க பெயிண்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஏதோ ஒரு பெயிண்டர் மாதிரி நான் வந்து வேலை பாக்குறேன். ஆமா இதெல்லாம் என்ன சொல்றதுல முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயங்கள் வெக்கேட் பண்ணும்போது. ஆமா சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னா நான் ஏன் இவ்வளவு பெருசா இதுக்கு பில்டப் கொடுத்து பேசுறேன்னு தெரியும். வீட்டை காலி பண்றதுன்னா வந்து அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து அது ஒரு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, கண்டிப்பா அவங்க செவுத்தெல்லாம் கிறுக்கிருப்பாங்க, கிராக் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வால் பட்டி, நம்ம பட்டி பார்ப்போம்ல லைக் அது பேந்துருச்சு அந்த மாதிரினா அதுல வந்து இந்த வால் பட்டி வந்து இது வந்து DIY ஷாப்ல வந்து வாங்கினேன். ஆன்லைன்லயும் இருக்கு, பட் DIYல தான் இதை நாங்க வாங்கினோம். ஸோ இந்த 3 ப்ராடக்டையும் வைத்து தான் எங்க வீட்டு பெயிண்டிங் நாங்க முடித்து விட்டோம். சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு பெயிண்டிங் இல்ல பேட்ச் ஒர்க். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போனா நம்ம வீட்டுல இந்த பெயிண்டிங், உடைக்கிறது, நோண்டுறது, சோ எலக்ட்ரிஷியன், அப்புறம் வந்து வேற என்ன பிளம்பிங், எலக்ட்ரிஷியன், பெயிண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் புஜா தான், கவி தான். ஏன்னா அது வந்து அவங்க இன்பில்டாவே அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு. மேபி அவங்க அப்பா கிட்ட லேர்ன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சின்ன வயசுல வந்து எங்க அப்பா வந்து ஸ்விட்ச் போர்டு எப்படி, நான் வந்து வீட்டுல இல்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபியூஸ்ல வந்து எப்படி அந்த காப்பர் வயரை போட்டு கரண்ட் வர வைக்கணும், அப்புறம் கதவுல எப்படி ஆணி அடிக்கணும், இதெல்லாம் வந்து ஏதோ டியூஷன் மாஸ்டர் மாதிரி உட்கார வச்சு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி சின்ன வயசுல வந்து தாத்தாக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து என் படிப்பு யூஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பிராக்டிகல் நாலேஜ் இந்த சிங்கப்பூர்ல வந்து உண்மையா ஆமா எல்லா NRIக்குமே அப்ராட்ல இருக்கணும் கண்டிப்பா இது தேவை. இல்லன்னா வச்சுக்கோங்க ஒரு ஆளை கூப்பிட்டீங்கன்னா சொத்தை எழுதி வாங்கிடுவானுங்க. அப்புறம் இங்க பாருங்க இந்த செவர் தான் வந்து சொன்னேன். இங்க ஃபுல்லுமே வந்து நிலானிகா பென்ல கிறுக்கி இருந்தா, அப்புறம் வந்து சின்ன சின்ன இந்த காஃபி கரை அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது அதை வச்சு, கண்டுபிடிக்காத அளவுக்கு பண்ணலாம் அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே நிறைய இந்த வீட்டு பேட்ச் ஒர்க் இருந்துச்சு, அதனால ஏன்னா ஓனரும் வந்து யாரா இருந்தாலும் அவங்க வீடு வந்து பெர்ஃபெக்ட்டா நம்ம எப்படி கொடுத்தாங்களோ அப்படி ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துட்டு
போகணும்லங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டா கொடுத்துட்டு போகணும். மேல எதனா வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மளோட அட்வான்ஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க. நம்ம காட்டு ராஜா எழுந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பேக்கிங்லாம் நம்மளுக்கு கனவு தான். இவ வந்தானா உள்ள இருக்கிறத வெளியே போடுறதும் வெளியே இருக்கிறது உள்ள போடுறதையுமே ஒரு வேலையா வச்சு சுத்துவா. ஸோ அதுக்கு முன்னாடி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளியே வச்சிட்டோம். ஓகே, சைக்கிள் பேக் பண்ணியாச்சுடா. சைக்கிள் பேக் பண்ணி தோ இருக்கு பாரு, வெளியே இருக்கு. எழுந்து வந்ததும் சைக்கிளை கேக்குறா மாமா. இங்க பாரு இந்தியாக்கு அப்பா டாடி பேக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஆயா தாத்தா கிட்ட எடுத்துட்டு போய் சைக்கிள் கொடுக்கலாம். இங்க பாரு டடாங். சோ இதான் எங்களோட ஃபுல் பேக்கிங். டாடி ஷுட் கம் பேக் பண்ணியாச்சு. சி ஓகேவா? ஓகே, இந்தியா எடுத்துட்டு போறோம். ஓகே ஓகே. இவன் வந்து ப்ரூஃப் காரி, ப்ரூஃப் பண்ணாதான் வந்து ஒத்துப்பான். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ். எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வெளியே வச்சிட்டோம். ஏன்னா இப்போ ஓனர் வந்து 1 o'clock வந்து இந்த வீட்டை வந்து செக் பண்ணிட்டு என்னென்ன பொருள் கொடுத்தோம், என்னென்ன பொருள் இல்லை, அதுக்கப்புறம் என்னெல்லாம் டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடு ஃபுல்லாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30. இன்னும் எங்களுக்கு வந்து 2 hours கிட்ட தான் டைம் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பேக்கெட் மட்டும், ஒரு பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து நம்மளுக்கு எதனா திங்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்று மட்டும் க்ளோஸ் பண்ணாதீங்க. இது பேக் பண்ணி ஷிஃப்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி. ஸோ க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருங்க. லாஸ்ட் மினிட் வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் பண்ணும் போது மட்டும் ஜஸ்ட் அந்த டேப் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருங்க. டேப் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் டன். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஹோட்டல் ரூமுக்கு போகிறோம். அதனால் இப்போ வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இந்த கல் கரண்டி எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டீங்க. என்னோட ஃபேவரட் இது எல்லாமே டஸ்ட்பினில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். நிலானிக்காக்கு வந்து நைட்டுக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்குலாம் சப்பாத்தி வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, okay, bye house. Bye. Say bye auntie. Bye. Flying kiss good, flying kiss. Okay. Bye. Shake hands. On the right hand. On the right hand. Give right hand. Yeah, shake hands. Yeah, thank you. அந்த டெடி பேர் என்ன என்னமா எனக்கு பண்ணு. சபா முடியல எல்லாராலையுமே. ஹாய் காட்டு காட்டு அப்படியே காட்டு அப்படியே காட்டு ஒரு போஸ். டைம் ஆச்சா? வெயிட் பண்ண, அம்மா போய் மேலே திங்ஸ் எடுத்துட்டா. வெயிட், அம்மா போய் எடுத்துட்டா. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லக்கேஜஸ் வந்து இருக்குது. அதனால் நார்மல் கேப்லாம் புக் பண்ணால் லக்கேஜஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பெரிய கேப், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கர்ஷன் வேனுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிட்டீங்கன்னா லக்கேஜஸ் வந்து வைக்கிறதுக்கெலாம் நல்லாவே ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ட்ராலியும் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி இந்தியா போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 100 kgs வந்து எடுத்துகிட்டு வருவோம். அதெல்லாம் தூக்கிட்டு வீட்டில் வைக்கிறது சாத்தியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த ட்ராலி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு. இதுதான் எங்களோட பெரிய லக்கேஜ் குட்டி. பாருங்க நல்லா. அண்ட் ஃபைனலி இந்த ட்ராலியை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சைனீஸ் ஆண்டி வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். அண்ட் இங்கே பாருங்க, இங்கே ஒருத்த வந்து பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு முடியலை. ஆக்சுவலாக நாளைக்கு தான் வந்து எங்களோட ஃப்ளைட்டு. பட் இன்னைக்கே வந்து 1 o'clock ஹேண்ட் ஓவர் கொடுக்கணும். இன்னைக்கு தான் இந்த வீட்டில் லாஸ்ட் டேட். ஸோ அடுத்து நாங்கள் எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம் 1 day நைட்டுக்கு இவ்வளோ லக்கேஜஸையும் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த vlogல வந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. சிங்கப்பூர்ல இன்னைக்கு வந்து லாஸ்ட் நைட், நாளைக்கு வந்து லாஸ்ட் டே.
ஓகே, ஸோ ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீட்டையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா நிலானிகா வந்து சிங்கப்பூர்ல இருந்த ஒரே ஹவுஸ் வந்து இதுதான். ஸோ நிறைய 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 பியூட்டிஃபுல் மெமரிஸ் இருக்கு இந்த ஹவுஸ்ல. ஸோ அடுத்து ஜெர்மனி போயிட்டு இந்த வீட்டோட விளாக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் மெமரபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக பேக்கிங்க்கு என்னெல்லாம் பண்ணலான்றத வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் எங்களுக்கு வந்து நாளைக்கு ஃப்ளைட்டில் இவ்வளோ லக்கேஜஸையும் வெயிட் வேற நிறைய எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி அந்த ப்ரொசீஜர்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு லக்கேஜ் எல்லாம் ஃப்ளைட்டில் போட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஆக்சுவலி. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாமா உன் வயிறு தெரிஞ்சிருச்சு, சாரி. ஓகே, பாய். தேங்க்யூ so much friends for watching our channel. வாழ்க வளமுடன். பாய்.